ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் வந்து எல்லா செடிகளுக்கும் ரொம்ப அவசியமான சத்துக்கள் உள்ளது. இதில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அயான், ஜிங்க்னு எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹோல்சம் ஃபுட்டு. செடிகளோட வளர்ச்சி இங்கே பாருங்கள், பச்சை பசையாக இலைகள், பெரிய பெரிய பூக்கள், நல்ல கலரான பூக்கள். அதே மாதிரி பழங்கள்லேயும் நல்ல ஒரு பெரிய பெரிய பழமும் குவாலிட்டியான பழங்களும் கிடைக்கும், காய்களும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த உரம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன விதத்தில் நம்ம அதை ரேஷியோவில் கலக்கணும், டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த செடிக்கு இதை கொடுத்து பார்க்கலாம். இது வந்து செம்பருத்தி செடி. அதில் இருக்கிற பூக்கள் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. இந்த செடியில் வந்து களைகள் எல்லாம் பறிச்சுட்டு இந்த ஓரமாக இருக்கிற மண்ணை வந்து கிளறி நடுவில் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உரத்தை சுற்றிலும் ஊற்றி விட போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பசுமையான இலைகளும் பூக்களும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பூக்களும், பெரிய பெரிய பூக்களும், நல்ல கலர் பாருங்கள் பூக்களோட. இத்தனை தேனீக்களும் வண்டுகளும் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செடி வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இதை எப்படி செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடுகை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இந்த கடுகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை தவிர நமக்கு தேவை இந்த வேப்பம்பிண்ணாக்கு. வேப்பம்பிண்ணாக்கு பாருங்கள், நல்ல குவாலிட்டியான வேப்பம்பிண்ணாக்கு. இதுலேருந்து ஒரு 50 கிராம் பியோர் நீம் கேக்னு எழுதிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வேப்பம்பிண்ணாக்கு எடுத்துக்கோங்க. அது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன்.
அதை தவிர நமக்கு சுண்ணாம்பு தேவை. இது பாருங்கள், இந்த சுண்ணாம்பு இதையும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கலந்துக்கலாம். இப்போது நான் ஒரு ஜாரில் இது எல்லாத்தையுமே கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்க போகிறோம். இது வந்து 50 கிராம் கடுகு பொடி, கடுகு பொடி. இது வந்து வேப்பம் பிண்ணாக்கு 50 கிராம். நீங்கள் கடுகு மஸ்டர்ட் கேக் கிடைக்கும் இல்லையா, அது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அதை தவிர இந்த சுண்ணாம்பை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சுண்ணாம்பு, இதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல மூடி வச்சுருங்க. இப்போது சுண்ணாம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம்தான் தேவை. இதை வந்து இப்படி கலந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலந்த இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு இல்லைன்னா கடுகு அரைச்சது, அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு, இது ரெண்டையுமே கலந்து நான் ஒரு ஃபர்டிலைசர் பண்ணுறேன். இப்போ இது ஊறட்டும். இது ஊறத்துக்காக வச்சுருக்கிறது நான் ஏற்கனவே தயார் பண்ணினது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே தயார் பண்ணினது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா 2 நாள் ஊறி இருக்குங்க. இதை 2 நாள் ஊறினதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொட்டிக்கலாம். இதில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் இந்த சக்கை வரதை வந்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். சக்கையை கம்போஸ்டில் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம என்ன கலக்க போகிறோம், இந்த சுண்ணாம்பு தண்ணி இதையும் கலந்துக்க போகிறோம். இது ரெண்டையும் தனித்தனியாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூட நம்ம 2 மடங்கு தண்ணி கலந்துக்கலாம். ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 1 மக்கு ஊற்றுங்க. 10 இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மக்கு ஊற்றினா போதும். இந்த வெண்டைக்காய் செடிக்கு ஊற்றி விடலாம். கத்திரிக்காய் செடி பாருங்கள்,